இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமங்களை குறித்தும் அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்து ஜனிப்பித்தார் என்பதை குறித்தும், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எதையெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்கிறார், இனியும் செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். காரணம், உங்களையும் என்னையும் ரட்சித்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும் இருக்கும்படியா வந்தவர், இந்த நாளில அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மரண பரியந்தமும் அவர் உங்களை என்னை நடத்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவேதான் அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. ஆம், மரண பரியந்தமும் அவர் உங்களோடும் என்னோடும் நிச்சயமாய் இருப்பார். காரணம், அதற்காகவே அவர் பிதாவால் அனுப்பப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் எப்படி தாழ்மை உள்ளவராய் இருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மையாய் அவர் இருந்ததினாலே தேவன் என்ன செய்தார்? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தாழ்மையை கற்றுக்கொள்வோம். இந்த புதிய வருடத்திற்குள்ளாம் செல்வதற்கு முன்பதாக நம்முடைய பழைய குணங்கள், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நமக்குள் இருக்கட்டும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவானாம். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, தயவாய் இந்த தாழ்மை குணத்தை நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தில் வைத்து அவ்விதமாய் நாம் பழகுவோம். நம்ம இடத்துல பேசுகிறவர்களிடத்திலும், குடும்பத்திலும், வேலை ஸ்தலத்திலும், மற்ற எல்லா இடத்திலும் தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். ஆம், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதை நிச்சயமாய் உதவி செய்வார். அப்படி நாம் இருக்கின்ற போது கர்த்தர் மரண பரியந்தமும் உங்களோடும் என்னோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மரண பரியந்தமும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் எங்களை நடத்தும்படியா இந்த உலகத்திற்கு வந்தவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.